சமூகத்தின் புறக்கணிப்பு, எள்ளி நகையாடுதல், ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை என்னும் விளக்கை ஏந்தி நடந்தால் நம் உள்ளங்கைக்குள் வெற்றி வந்து சேரும். உதாரணமாக இருக்கிறார் கோவையைச் சேர்ந்த திருநங்கை ஒருவர். சிரித்த முகத்தையே தனக்கான அடையாளமாக கொண்டிருக்கிறார் அனுஷியா. 2010ஆம் ஆண்டு திருச்சியிலிருந்து கோவைக்கு வந்த அவர் சில காலம் சமையல் தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். பின்னர் ஆட்டோ ஓட்டும் தொழிலை கற்றுக்கொண்டு வாழ்வாதாரம் ஈட்டி வந்தார். தொடர்ந்து கார் ஓட்டுவதில் ஆர்வம் காட்டிய அனுசியா அதனையும் கற்றுக்கொண்டார். சுய தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை கொண்டிருந்த அனுசியா சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் வங்கிக் கடன் பெற்று சொந்தமாக ஒரு கால் டாக்ஸியை வாங்கினார். தொடக்கத்தில் இவருடன் பயணம் மேற்கொள்ள பலரும் தயக்கம் காட்டிய நிலையில் காலப்போக்கில் இவரது தொழிலின் நேர்த்தி கண்டும் பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஒற்றை ஆளாக தனியே கோவையிலிருந்து ஹைதராபாத் வரை காரை இயக்கிச் செல்லும் அளவிற்கு தன்னை மெருகேற்றிக் கொண்டார் அனுஷியா. நான் இருந்த ஏரியாவில் நிறைய பேர் என்ன ஆட்டோ ஓட்டுறதை பார்த்துட்டு அவங்கள ரெகுலராக ஆட்டோ அனுஷியாகிட்ட போனால் நல்ல ஒரு பாதுகாப்பான சேஃபான டிரைவுக்கு இருக்கும், அந்த டிராவல் சக்ஸஸாகவும் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க என்ன நிறைய பேர் அவங்க வீட்டு டிரைவராகவும் வச்சுக்கிட்டாங்க. அது ஆட்டோ போக இன்னும் அடுத்தடுத்து போகணும்னு எனக்குள்ள மனசில் நிறைய ஒரு முன்னேறதுக்கான ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் கேப் போகலாம் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு நான் லோன் கூட ஸ்டார்டிங்கில் கிடைக்கல. அதுக்கும் நிறைய கஷ்டப்பட்டு ஒரு காருன்றது இப்போ 3 ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி முன்னேறி வந்துகிட்டு இருக்கேன். டாக்ஸி இயக்க பெற வேண்டிய பேட்ஜுக்கு குறைந்தபட்ச கல்வி பெற வேண்டிய அவசியம் இருந்த நிலையில் அதனையும் முயற்சித்து தனியார் டுட்டோரியல் மூலம் 10ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி கண்டுள்ளார் அனுஷியா. சொந்த காலில் நிற்கும் அளவிற்கு தான் வளர்ந்துவிட்ட போதிலும் வேலையாளாக இருந்த தான் ஒருவருக்கு வேலை கொடுக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற லட்சியத்தோடு மேலும் 2 டாக்ஸிகள் வாங்கியுள்ளார் அனுஷியா. திருநங்கை சமுதாயத்தை ஒரு கேலி கிண்டலாகவும் முகசொலிப்புக்கும் ஒரு தருணம் அந்த மாதிரியா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற சமுதாயத்தில். இதை நம்ம மாற்றணும், சேஞ்ச் பண்ணி எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு என்னால் முடிஞ்ச எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அதை கொண்டு வரணுமோ கொண்டு வந்துடுவேங்க. தான் உயர்கல்வி கற்கவில்லை என்றாலும் தன்னை நாடி கல்விக்காக உதவி தேடி வரும் திருநங்கைகளை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்கிறார் அனுஷியா. இவர் படிக்க வைத்த திருநங்கை சமீபத்தில் பட்டம் பெற்று மென்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இப்போ அனுமா எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கன்னா, காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. காலேஜில் ஃபீஸ் கட்ட சொன்னாங்க. அப்போ நான் எங்கே போகிறதுனே எனக்கு தெரில. அந்த டைமில் நான் பிரேக் ஆகலாம், நான் ஆல்ரெடி பிரேக் ஆகி தான் டிரான்ஸாக நான் மாறினேன். அந்த டைமில் எனக்கு மறுபடியும் நான் காலேஜ் போய் படிக்கணுன்றப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருமே கிடையாது. நான் அம்மா கிட்ட தான் கேட்டேன். நான் அம்மா தான் நீ படி சாமி, நீ படிச்சினா உனக்கு நான் எல்லாமே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. வெளிநாடுகளைப் போலவே இந்தியாவிலும் திருநங்கைகள் மீதான பார்வை விரைவில் மாறிவிட வேண்டும் என்பதே சமூகத்திடம் தனக்குள்ள எதிர்பார்ப்பு என்கிறார் அனுஷியா. பல நிராகரிப்புகள், தடைகள் உள்ளிட்டவற்றை கடந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தனது பயணத்தை தொடங்கிய அனுஷியா தனது கடின உழைப்பு, வைராகியத்தால் இன்று சில கார்களுக்கு உரிமையாளராகி பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பலருக்கும் எடுத்துக்காட்டாகவும் மாறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் பிரவீன்.